நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. எல்லாம் வல்ல இறைவனின் பேராற்றலால் நாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் அத்தியாயங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தற்போது கிஷ்கிந்தா காண்டம். மறுநாள் பொழுது புலர்ந்து எல்லோரும் குளித்து நீராடி சந்தியாவந்தனம் போன்ற காலை கடன்களை முடித்தனர். காலை உணவிற்கு பின் முதல் நாள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு வந்தனர். பழையபடி ராமரும் சுக்ரீவனும் ஆச்சா மரக்கிளையில் வந்து உட்கார்ந்து கொண்டனர். சந்தன மரக்கிளைகளில் லக்ஷ்மணனும் அனுமனும் வந்து உட்கார்ந்தனர். அப்பொழுது சுக்ரீவன், சுவாமி, நான் என் அண்ணனால் துரத்தப்பட்டவன், மனைவியை இழந்தவன், பயத்தாலும் துக்கத்தாலும் பீடிக்கப்பட்டவனாய் இங்கு வாழ்ந்து வருபவன். என்னை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். என்னுடைய துன்பத்தை உங்களிடம் சொல்லி ஆற்றிக்கொள்ளாமல் வேறு யாரிடம் சொல்லி ஆற்றிக்கொள்வேன்? நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களானால் செல்வம், சுகம், தேகம் போன்றவற்றை இழந்தாவது பெற வேண்டும் என்று நீதி நூல்கள் கூறுகின்றன என்று சொன்னார். அதற்கு ராமர் பொன் சிரிப்புடன் பதில் கூறத் தொடங்கினார். நண்பா, உதவி செய்வது நட்பின் இலக்கணம். உன் மனைவியை அபகரித்த அந்த பாவியை இன்றே கொன்று குவிக்கிறேன். நீ தைரியமாய் இரு என்று கூறினார். அப்பொழுது சுக்ரீவன் வாலியை பற்றிய சில செய்திகளை சொல்லத் தொடங்கினான். அண்ணலே, வாலி கொடியவன். என்னை நாட்டை விட்டு துரத்தியது மட்டுமின்றி என்னை கடுமையாக நிந்தித்தும் பேசினான். என்னை அடித்து காயப்படுத்தினான். என் மனைவி ருமையை அபகரித்து கொண்டார். என் நண்பர்களை சிறையில் அடைத்து விட்டான். என்னை கொல்ல வேண்டும் என்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் ஒளிந்திருக்கும் மலைக்கு அடிக்கடி வீரர்களை அனுப்பி என்னை துன்பப்படுத்துகிறான். நான் அமைதியுடன் இருக்கக்கூடாது என்பதற்காக பல கொடுமைகளை செய்து வருகிறான். அதனால்தான் தாங்கள் வந்தபோது வாலியின் ஆட்கள்தான் வந்துவிட்டனரோ என்று பயந்து ஓடிவிட்டேன். மருண்டவன் கண்ணிற்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்கள். அது என் விஷயத்தில் உண்மையாகிவிட்டது. இதோ இருக்கும் என் நண்பர்களின் உதவி இல்லாவிட்டால் இந்நேரம் நான் உயிருடன் இருந்திருக்க முடியாது என்று கண்களில் நீர் ததும்ப கூறினான். அப்பொழுது ராமர், நண்பா, உன்னுடைய தமையனான வாலிக்கும் உனக்கும் எதனால் விரோதம் ஏற்பட்டது? அதனுடைய பலாபலன்களை நான் ஆராய்ந்து அறிகிறேன். நீ குறைவான அளவு தவறு செய்திருந்து அவன் முன்னை கடுமையாக தண்டித்திருந்தால் இப்பொழுதே அவனை கொன்று விடுகிறேன். அல்லது நீ பெரிய அளவு தவறு இருந்து அதற்காக குறைவான தண்டனை வழங்கியிருந்தால் உங்களுக்குள் சமாதானம் செய்து வைத்து விடுகிறேன். எப்படியாவது உனக்கு நன்மையை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு என்று கூறினார். தான் செயலில் ஈடுபட்டு வாலியை தண்டிப்பதற்கு முன்னால் அவ்வீரர்களுக்கிடையில் ஏற்பட்ட உண்மையான பிணக்கை அறிந்து கொள்ள அவர் விரும்பினார். சத்தியத்திலும் தர்மத்திலும் நாட்டமுடைய அவர்தான் செய்யப்போகும் காரியம் அதற்கு ஒத்ததுதானா என்று ஆராய்ந்து அறிய முற்பட்டார். இதை கேட்டு சுக்ரீவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவனுடன் இருந்த 4 வீரர்களும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் சுக்ரீவன் தனக்கும் வாலிக்கும் விரோதம் உண்டான காரணத்தை சொல்ல ஆரம்பித்தான். ராம லக்ஷ்மணர்கள் அதனை ஆர்வத்துடன் கேட்கத் தொடங்கினர். அண்ணலே, என் அண்ணனான வாலி மிகவும் பலம் பொருந்தியவன். என் தந்தை ரிச்சரசஸ்விற்கு அவன் மேல் அவ்வளவு பிரியம். எனக்கும் அவன் மேல் மிகுந்த அன்பு உண்டு. என் தந்தை இறந்து போனபின் மூத்தவனான அவனுக்கு முடிசூட்டினோம். கிஷ்கிந்தை நாட்டை அவன் திறமையுடன் ஆண்டு வந்தான். நான் அவனிடம் மிகவும் பணிவுடனும் அன்புடனும் நடந்து கொண்டு வந்தேன். ஒரு வேலைக்காரனைப் போல அவனுக்கு பணிவிடை செய்து வந்தேன். அவனிடம் அன்பு கொண்டு வாழ்ந்து வந்தேன். மாயாவி என்பவனுக்கும் என் தமையனுக்கும் ஒரு பெண் சம்பந்தமாய் ஒரு முறை பெரும் பகை உண்டாயிற்று. ஒரு நாள் இரவு நாங்கள் எல்லோரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த மாயாவி கோட்டை வாசலுக்கு வெளியில் வந்து பெரும் கர்ஜனை செய்தான். வாலியை போருக்கு அழைத்தான். அந்த கர்ஜனையை கேட்டு வாலி விழித்து எழுந்தான். அவனை கொல்ல வேகமாக வெளியில் வந்தார். நானும் அவன் மனைவியரும் சென்று அவனை பணிவுடன் வணங்கி போருக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தோம்.
ஆனால் எங்களை லட்சியம் செய்யாமல் உதறி தள்ளிவிட்டு போருக்கு போனான். பயத்துடன் நானும் அவனை பின்தொடர்ந்து சென்றேன். வாலியும் நானும் போருக்கு வருவதை மாயாவி தூரத்திலிருந்தே பார்த்து விட்டான். உடனே பயம் கொண்டு ஓடத் தொடங்கினான். நாங்களும் அவனை துரத்தி கொண்டு ஓடினோம். அப்பொழுது இரவு காய்ந்து கொண்டிருந்ததால் பகல் போன்று எங்கும் வெளிச்சம் இருந்தது. உடனே அந்த மாயாவி ஒரு பெரிய மலை குகைக்குள் சென்று மறைந்து கொண்டார். அதை கண்டு வாலி மிகவும் கோபமடைந்தார். அப்பொழுது என்னை பார்த்து, தம்பி, நான் அந்த துஷ்டனை வெகு சீக்கிரம் கொன்றுவிட்டு திரும்புகிறேன். அதுவரையில் இங்கேயே இந்த வாயிலில் காத்திரு என்று கூறினார். ஆனால் நான் வாலியை வணங்கி, அண்ணா, அந்த கொடியவனை கொல்ல நானும் தங்களுடன் வருகிறேன் என்று கூறினேன். அதற்கு வாலி சம்மதிக்கவில்லை. அங்கேயே இருக்கும்படி எனக்கு கட்டளையிட்டுவிட்டு உள்ளே சென்றார். உள்ளே சென்ற வாலி ஓராண்டு வரையில் வெளியில் வரவே இல்லை. நானும் குகை வாயிலில் அவன் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தேன். இவ்வளவு நாட்கள் ஆகியும் அவன் வராது போகவே அவன் இறந்து போய்விட்டானோ என்று எண்ணி கலங்கினேன். அப்பொழுது நுரையுடன் கூடிய இரத்தம் குகையிலிருந்து வெளியே வந்தது. அசுரர்களின் கர்ஜனை கேட்டது. வாலி கொல்லப்பட்டான் என நினைத்து கொண்டேன். உடனே வேறு வழியில்லாமல் மலை குகையின் வாயிலை ஒரு பெரும் பாறையை கொண்டு மூடினேன். வருத்தத்துடன் கிஷ்கிந்தைக்கு திரும்பினேன். வலிமை மிக்க என் அண்ணனையே கொன்ற மாயாவி வெளியில் வந்து என்னையும் கொல்லக்கூடும் என்று எண்ணியே மலைக்குகையை பாறையால் மூடிவிட்டேன். தனியே சென்று அவனுக்கு செய்ய வேண்டிய உத்தரகிரியை, தர்ப்பணம் போன்றவற்றை செய்தேன். இருப்பினும் வாலி மாண்டு போன செய்தியை நான் ஒருவருக்கும் தெரிவிக்கவில்லை. மிகவும் இரகசியமாக வைத்திருந்தேன். ஆனால் அமைச்சர்கள் அதை எப்படியோ தெரிந்து கொண்டனர். நாடு அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று கூறி என்னை மன்னனாகும்படி கட்டாயப்படுத்தினார்கள். வேறு வழி இல்லாததால் அவருடைய வேண்டுதலுக்கு நான் இணங்க வேண்டியதாகிவிட்டது. நான் அவர்களால் முடிசூட்டப்பட்டேன். கிஷ்கிந்தை நாட்டை திறமையுடன் ஆளத் தொடங்கினேன். அப்பொழுது மாயாவியை கொன்றுவிட்டு வாலி திரும்பினான். உண்மையில் அந்த மாயாவியின் இரத்தம்தான் குகையிலிருந்து வெளிவந்தது. அதை அறியாமல் வாலிதான் மாண்டு விட்டான் என்று தவறாக எண்ணிவிட்டேன். வெளியில் வர முயன்ற வாலி குகை வாயிலில் பாறாங்கல்லால் மூடப்பட்டிருப்பதை கண்டிருக்கிறான். சப்தம் போட்டு கூவியிருக்கிறான். ஆனால் அது எங்களுக்கு கேட்கவே இல்லை. அதனால் அவன் சீற்றம் கொண்டு பாறாங்கல்லை எட்டி உதைத்து தள்ளிவிட்டு வெளியே வந்திருக்கிறான். நாட்டின் மன்னனாக நான் இருப்பதை கண்டதும் வாலி கடும் கோபம் கொண்டான். அவன் கண்கள் சிவந்தன. என் அமைச்சர்களை செயல் தூக்கி போட்டு விட்டான். பயம் கொண்ட நான் அவன் பாதங்களில் விழுந்து, அண்ணா, அறியாமல் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று வணங்கி மன்றாடினேன். ஆனால் அவன் என்னை மன்னிக்கவும் இல்லை, விடவும் இல்லை. வாலிக்கு நான் எத்தனையோ சமாதானங்களை எடுத்து கூறினேன். பல்வேறு விதமான காரணங்களை காட்டினேன். எதையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கேவலமான சொற்களால் என்னை நிந்தித்தான். அடித்து உதைக்கத் தொடங்கினான். நான் பயம் கொண்டு ஓடத் தொடங்கினேன். அவன் விடவில்லை. நாட்டை விட்டு ஓடி வந்து இங்கு ஒளிந்து கொண்டேன். இந்த ருஷ்யமுக பர்வதத்திற்கு மட்டும் வாலி வரமாட்டான். இதனை அறிந்து இங்கு நான் ஒளிந்து கொண்டேன். இதுவே எனக்கும் வாலிக்கும் ஏற்பட்ட விரோதம். அதன் பின்னர் நாட்டை அவன் ஆளத் தொடங்கினான். அத்துடன் என் மனைவியையும் அபகரித்து கொண்டான். எனவே பெரும் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கும் என்னை தாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். வாலியை கொல்ல வேண்டும். ஒரு குற்றமும் செய்யாத என்னை அவன் தண்டித்து விட்டான் என்று அந்த வரலாற்றை கூறி முடித்தார். அதை கேட்டவுடன் ராமர் கடும் கோபம் கொண்டார். உடனே, நண்பனே, கவலை வேண்டாம். சூரியனைப் போல் ஒளி சிந்தும் என் கூர்மையான பானங்கள் அவன் மார்பை வெகு விரைவில் ஊடுருவும். நீ பழையபடி நாட்டை அடையலாம், உன் மனைவியையும் பெறலாம் என்று கூறினார். ராமருடைய சொற்கள் சுக்ரீவனை பெரும் உற்சாகப்படுத்தின. எனவே தொடர்ந்து வாலியினுடைய வலிமையையும் வல்லமையையும் சொல்லத் தொடங்கினான். சுவாமி, வாலி சாதாரணமானவன் இல்லை, மிகுந்த பலசாலி. வாலி ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விடுவான். பொழுது புலர்வதற்கு முன்னால் 4 திக்குகளிலும் உள்ள கடற்கரைக்கு சென்று நீராடி சந்தியாவந்தனம் போன்றவற்றை செய்து வருவான். பெரிய பெரிய கற்பாறைகளை எல்லாம் எடுத்து பந்தாடுவான். காடுகளில் உள்ள மரங்களை எல்லாம் புல்லை பிடுங்குவது போல் மிக அனாவசியமாக பிடுங்கி எறிவான். முன்னொரு காலத்தில் துந்துபி என்னும் கொடிய அரக்கன் இருந்தான். அவன் எருமையின் வடிவத்தை உடையவன். கைலை மலையின் சிகரம் போன்ற
பெரிய உருவமுடையவன், 1000 யானை பலம் கொண்டவன். அந்த கொழுப்பில் தன்னுடன் போர் செய்ய ஆட்கள் கிடைக்காமல் அலைந்து திரிந்து வந்தான். அவனை எதிர்ப்போர் எங்கும் இல்லாமல் போகவே இன்னும் கர்வம் கொண்டான். அந்த கர்வத்தின் காரணமாய் நேரே சமுத்திரராஜனிடம் சென்றான். தன்னுடன் போர் புரிய வரும்படி அவனை அழைத்தான். உடனே சமுத்திரராஜன் வெளியில் வந்து, துந்துபி, நான் அற்ப பலமுடையவன், என்னால் உன்னுடன் போரிட முடியாது, எனவே என்னை விட்டுவிடு என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டான். ஆனால் துந்துபி அதற்கு ஒப்பவில்லை. மாறாக கோபம் கொண்டான். கண்டிப்பாக போரிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான். ஆனால் அதற்கு அவனோ, இமவான் ஒருவனே உன்னுடன் போரிட தகுதியானவன், என்னை விட்டுவிடு என்று கெஞ்சினான். உடனே துந்துபி அவனை விட்டுவிட்டு நேரே இமவானிடம் வந்தான். அவனை போருக்கு அழைத்தான். ஆனால் இமவானும் துந்துபியிடம் போரிட மறுத்துவிட்டான். தனக்கு வல்லமை போதாது என்று கூறிவிட்டான். தனக்கு தக்க எதிரியை காட்டாவிட்டால் அவனை உயிருடன் விடமாட்டேன் என்று துந்துபி கர்ஜித்தான். உடனே இமவான் பயம் கொண்டு, துந்துபி, உனக்கு ஏற்ற வல்லமை உடையவன் வாலி ஒருவனே, அவன் இப்பொழுது கிஷ்கிந்தை நாட்டை ஆண்டு வருகிறான், அவரிடம் செல் என்று பணிவுடன் கூறினான். உடனே துந்துபி நேரே வாலியுடன் வந்தார். கோட்டை வாசலில் வந்து நின்று கொண்டு கத்தினான். தன் 2 கொம்புகளையும் ஆட்டி ஆட்டி காண்பித்தான். வாளை சுழற்றினான். இதனால் வாலி மிகவும் கோபம் கொண்டான். துந்துபியின் சேட்டைகளை பார்த்து வாலி, அடேய், பாதி ராத்திரியில் வந்து ஏன் தொல்லை கொடுக்கிறாய்? நீ மிகவும் பலம் பொருந்தியவன் என்று எனக்கு தெரியும். ஆனால் இங்கு வந்து உன் வாளை ஆட்ட வேண்டாம். உன்னை மன்னித்து விட்டேன். இங்கிருந்து ஓடி உயிர் பிழைத்துக்கொள் என்று கூறினான். உடனே துந்துபி, வாலி, நீ மிகவும் பராக்கிரமசாலி என்று கேள்விப்பட்டேன். உன்னுடன் போரிடலாம் என்று வந்தேன். ஆனால் நீயோ வீண் பெருமை பேசிக்கொண்டு இருக்கிறாய். உனக்கு தைரியம் இருந்தால் உடனே என்னுடன் போருக்கு வா என்று கூறினான். இதனால் கோபம் கொண்ட வாலி துந்துபியுடன் போரிட புறப்பட்டான். அவனுடைய தந்தையான இந்திரன் கொடுத்த மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டான். இருவரும் போரிடத் தொடங்கினர். முதலிலேயே வாலியின் கை ஓங்கி இருந்தது. துந்துபியின் கொம்புகளை பற்றி கிருகிருவென்று சுழற்றி ஓங்கி பூமியில் ஓர் எலியை அடிப்பது போல் அடித்தான். உடனே அரக்கனின் காதுகளிலிருந்தும் மூக்கிலிருந்தும் இரத்தம் பொளபளவென்று கொட்டியது. தன்னை சமாளித்து கொண்டு துந்துபி எழுந்தான். மீண்டும் வாலியுடன் மோதினான். நீண்ட நேரம் வாலியும் துந்துபியும் போரிட்டனர். நேரம் ஆக ஆக வாலியின் பலம் அதிகரித்தது. துந்துபியின் பலம் மிகவும் குறைந்து கொண்டே வந்தது. உடனே வாலி துணி துவைப்பது போல துந்துபியை தூக்கி ஒரே அடியாக பூமியில் அடித்தான். துந்துபியின் உயிர் பிரிந்தது. இருப்பினும் கோபம் அடங்காமல் வாலி துந்துபியை தாக்கி ஒரு யோசனை தூரத்திற்கு அப்பால் எறிந்தான். துந்துபியின் சடலம் வான வெளியில் சீறிக்கொண்டு சென்றது. அப்பொழுது மதங்க மகரிஷி வழிபாட்டிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது துந்துபியின் சடலத்திலிருந்து சிந்திய இரத்த துளிகள் காற்றில் அடிக்கப்பட்டு மகரிஷியின் மீது விழுந்தன. இதை பார்த்து மதங்க மகரிஷி மிகவும் கோபம் கொண்டார். உடனே அவர், இவ்வாறு என்னை இரத்த மலையில் அசுத்தம் செய்தவன் யார் என்று ஞான பார்வை மூலம் ஆலோசித்தார். வாலி என்பதை அறிந்து மிகவும் கோபம் கொண்டார். உடனே, வாலி இங்கு வரக்கூடாது, என் ஆசிரமத்தை சுற்றி ஒரு காத தூரம் வரையில் அவன் வரக்கூடாது, இனிமேல் அவனை சேர்ந்த குரங்குகளும் இங்கே தங்கி இருக்கக்கூடாது, மீறி தங்கினால் அவர்களையும் கல்லாக போகும்படி சபித்து விடுவேன் என்று சாபம் விட்டார். அதனை கண்ட மலையில் இருந்தோர் கிஷ்கிந்தை நகருக்கு ஓடினர். வாலியிடம் இதனை தெரிவித்தனர். வாலி உடனே பயம் கொண்டான். அது முதற்கொண்டு மதங்க முனிவரின் ஆசிரமம் இருக்கும் அந்த இடத்திற்கு அவன் வருவதில்லை. இருப்பினும் தன் ஆட்களை அனுப்பி எனக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்தான். வாலி தூக்கி எறிந்த துந்துபியின் உடல் இங்குதான் விழுந்து கிடக்கின்றது. அவனுடைய எலும்புதான் இப்பொழுது உள்ளது. மலை சிகரம் போல் வெண்மையான தோற்றத்துடன் தென்படுவது அவனுடைய எலும்புதான். வாலி மிகுந்த பலசாலி என்று முன்னரே நான் சொன்னேன். ஒரு பெரிய ஆச்சாமரம் ஒன்றை பிடுங்கி அதனை அவன் அசைத்தால் போதும், உடனே அதிலுள்ள இலைகள் உதிர்ந்துவிடும். அத்தகையவன் அவன். அத்தகைய பராக்கிரமம் மிக்க ஒருவனை கொல்வது அத்தனை எளிதல்ல. அதற்கு மிகவும் ஆற்றல் வேண்டும். ஏனெனில் இதுவரை வாலியை யாரும் வெற்றி பெற்றதில்லை என்று சுக்ரீவன் கூறினார். மாயாவியும் துந்துபியும் மயனின் பிள்ளைகள், மண்டோதரியின் சகோதரர்கள். தன் மைத்துனர்கள் மாண்டதால்
ராவணன் கோபம் கொண்டு வாலியுடன் சண்டையிட வந்தான். இந்த வரலாற்றை நீங்கள் உத்தரகாண்டத்தில் போய் கண்டுகொள்க. சுக்ரீவன் கூறியவற்றையெல்லாம் ராம லக்ஷ்மணர்கள் கேட்டனர். தங்களால் வாலியை கொல்ல முடியுமா என்று அவன் சந்தேகப்படுவது போல் அவர்களுக்கு தோன்றியது. எனவே லக்ஷ்மணன் சுக்ரீவனை பார்த்து பேசத் தொடங்கினான். 4 கடல்களையும் ஒரு நடையில் சுற்றி வர வேண்டுமா? மலைகளை ஆகாயத்தில் விட்டெறிந்து பந்தாட வேண்டுமா? துந்துபியின் உடலை வீசி எறிய வேண்டுமா? எதை செய்ய வேண்டும் சொல் என்று கூறினான். அதற்கு சுக்ரீவன், ஐயனே, வாலியின் பராக்கிரமத்திற்கு ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள். இதோ தெரியும் ஆற்றா மரங்கள் 7 வில்லின் உதவி இல்லாமல் கையினாலேயே அம்பை எறிந்து துளைத்திருக்கிறார். இவ்வாறு பலமுறை செய்து இருக்கிறார். ஆனால் ராமர் இவைகள் ஒன்றை தன் அம்பினால் துளைத்தாலே போதும், வாலி இறந்தான் என்று நம்புவேன். துந்துபியின் எலும்புகளை காலால் ஏந்தி ஆகாயம் வரை வீசி எறிந்தாலும் போதும் என்றார். இதை கேட்டு லக்ஷ்மணன் புன்னகை புரிந்தான். தன் அண்ணனின் பராக்கிரமம் புரியாதவன் ஆகையால் இவ்வாறு சந்தேகப்படுகிறான் என்று எண்ணினான். அப்பொழுது ராமர் துந்துபியின் எலும்புகளை தன் கால்கட்டை விரலால் விளையாட்டாக தூக்கி எறிந்தார். அது 10 யோஜனை தூரத்திற்கு அப்பால் போய் விழுந்தது. அதை கண்டு வானர வீரர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். இருப்பினும் சுக்ரீவனின் மனம் சமாதானம் அடையவில்லை. அதனை வெளியில் சொன்னால் ராமரின் மனம் துன்பமடையுமே என்று அவன் எண்ணினான். எனவே தன்னுடைய கருத்துக்களை பக்குவமாக வெளிப்படுத்த தொடங்கினான். அவன், அண்ணனே, இதனை வாலி விட்டெறியும் பொழுது இது இரத்தமும் மாமிசமும் நிறைந்ததாக இருந்தது. மிகவும் பலம் பொருந்தியதாக காணப்பட்டது. இப்பொழுது அவை எதுவும் இன்றி வெறும் எலும்புகள் மட்டுமே உள்ளன. எனவே இதை கொண்டு எதையும் உறுதிப்படுத்த என் மனம் இடம் தரவில்லை. எலும்பிற்கும் உயிரற்ற உடலிற்கும் அதிக வித்தியாசம் உண்டு. எனவே ஆற்றா மரத்தை துளையிட வேண்டுகிறேன். பானங்கள் அதனை துளையிடுமானால் என் சந்தேகம் நீங்கும். வாலியின் மேல் நான் கொண்டிருக்கும் பயமே இப்படியெல்லாம் என்னை சந்தேகப்பட வைக்கிறது. என்னை தவறாக எண்ண வேண்டாம். தாங்கள் ஆண் சிங்கத்தை போன்று பராக்கிரமம் மிக்கவர் என்று எனக்கு தெரியும் என்று பணிவுடன் கூறினார். இதை கேட்டு ராமர் மேலும் புன்னகை புரிந்தார். தன் கோதண்டத்தை உடனே கையில் எடுத்துக்கொண்டார். அம்பை பூட்டினார். எல்லா திக்குகளிலும் நடுங்கும் நானோசை செய்தார். பின்னர் அம்பை எய்தார். அது அந்த ஆற்றா மரங்கள் 7 துளையிட்டு கொண்டு அப்பால் சென்றது. அத்துடன் அதை அடுத்திருந்த மலையையும் பிளந்து கொண்டு பூமியில் புகுந்தது. பின்னர் 7 உலகங்களையும் துளையிட்டு கொண்டு திருப்பி வந்து ஸ்ரீராமரின் அம்பாறையில் சேர்ந்தது. மண்ணிலும் விண்ணிலும் காண முடியாத இந்த ஆச்சரியமான செயலை கண்டு சுக்ரீவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். தான் ஒரு மரத்தை துளைக்கச் சொன்னதற்கு 7 மரங்களையும் மலை போன்றவற்றையும் துளைத்ததை கண்டு பேராச்சரியம் கொண்டார். ராமருடைய பான வேகத்தை கண்டு திகைப்படைந்தான். உடனே கீழே விழுந்து ராமரின் பாதங்களை வணங்கினான். பின்னர் எழுந்து நின்று, சுவாமி, உங்களைப் போன்ற வில்லாளியை இந்த உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள். அந்த அஸ்திர சஸ்திர வித்தையில் நீங்கள் நிகர் இல்லாதவர். இந்திரன் போன்ற தேவர்களே உங்கள் முன் ஒரு பொருட்டல்ல. அப்படி இருக்க இந்த வாலி எம்மாத்திரம்? எனவே அவனை கொன்று எனக்கு வாழ்வழியுங்கள் என்று பணிவுடன் வேண்டினான். உடனே ஸ்ரீராமர் சுக்ரீவனை கட்டி தழுவிக்கொண்டார். பின்னர் லக்ஷ்மணனின் ஆலோசனையின்படி ராமர், நண்பா, நாம் எல்லோரும் முதலில் கிஷ்கிந்தைக்கு போவோம். எங்களுக்கு முன்னால் சென்று நீ வாலியை போருக்கு கூப்பிடு என்று சொன்னார். அதன்படி எல்லோரும் மலையில் இருந்து இறங்கினர். கிஷ்கிந்தை நகரத்திற்குள் சென்றனர். ராமரும் லக்ஷ்மணனும் மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியில் மறைந்து கிடந்தனர். சுக்ரீவனை மட்டும் கைதட்டி மார்தட்டி பெருத்த கர்ஜனையுடன் ஆரவாரம் செய்தபடி வாலியை வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும்
ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். இன்னும் யம பயம் நீங்கும். பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.